இரண்டாவது, வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டாயிருக்கும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டாயிருக்கும். ஆமாம், பேச்செல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் அது தீட்டாயிருக்கும். வாசிங்க அந்த நீதிமொழிகள் 25, 26, 25 வாசிங்க. நீதிமொழிகள் 26 அதனுடைய 25வது வசனம் வாசிப்போம். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பாருங்க, ஆமென். இந்த இடத்துல சாலமோன் ஞானி தேவ ஜனங்கள் வெறும் ஆமென் ஏமாந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்காக 3 விஷயம் அவர்களுக்கு வேணும்னு இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலம் கற்றுத்தருகிறார். நல்லா கவனிக்கணும். அது என்ன 3 விஷயம்? 1, தேவ ஜனங்களுக்கு பகுத்தறிதல் வேணும். என்ன வேணும்? பகுத்தறிதல் வேணும். 2, தேவ ஜனங்களுக்கு ஞானம் வேணும். அது தேவ ஞானம் வேணும். 3, தேவ ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆயத்தம் வேண்டும். ஆமென். அதுக்கு தான் இந்த வசனத்தை ஆமென் சாலமோன் ஞானி பேசி இருக்கிறார். ஆமென். 1, பகுத்தறிதல் வேணும். 2, தேவ ஞானம் வேணும். 3, ஆவிக்குரிய ஆயத்தம் வேண்டும். நீங்க பாருங்க, இதமா பேசுற, இனிமையா பேசுற, புதுமையா பேசுற, வற்புறுத்தும்படி பேசுற. ஆமா, ஜாமீன் சாத்தான் ஏவாள்கிட்ட பேசின வார்த்தை நீ கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னானா இல்லையா? சொல்லல. கண்டிப்பாங்கிற வார்த்தையை அங்க வரல. எனக்காக ஒருக்கா டேஸ்ட் பார்த்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லல. நம்ம எல்லாம் சிலர் பேசுவோம், ஆமா எனக்காக எங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சில இடங்களில் போகும்போது சொல்லுவாங்க, ஆமீன் நான் டீ எல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டி ஆமீன் 1 மாதம் ஆயிடுச்சு, 1 மாதமாக வெற்றிகரமாக டீ குடிக்கிறது இல்லை. கூட நிற்க ஆள் சொல்லும், எனக்காக இன்னைக்கு ஒரு டீ குடிச்சுதான் அதோட முடிஞ்சு, வாழ்க்கையில் இனி இதை தொடரவே. ஆமீன், அது நிர்பந்தப்படுத்துகிறாங்க. எனக்காக கண்டிப்பாக. ஆனால் சாத்தானங்க கண்டிப்பாங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே அப்படியே பேசும்போதே ஏவாள் அதை செய்துடுறா. அதை நிர்பந்தப்படுத்துகிற, வற்புறுத்துகிற ஒரு உரையாடல். இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் ரொம்ப மோசமா இருக்கும். அதை தேவஜனங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தைகள் மட்டுமே ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கு போதுமானது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை மட்டும் கேட்டு ஒரு மனுஷனை மதிப்பிடக்கூடாது. ஏரோது ராஜா யாக்கோபு என்கிற இயேசு கிறிஸ்துவின் சீசன் அப்போஸ்தலனை சிரச்சேதம் செய்து கொன்னுட்டு அதுக்கு ஜனங்கள் கை தட்டுனதுனால பேதுருவையும் பிடிச்சு சிறைச்சாலையில போட்டு அடுத்த நாள் காலையில் சிரச்சேதம் பண்ணணும்னு இருக்கும்போ கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வர்றா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பேதுரு பட்டணத்துல பிரசங்கம் பண்ணப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்க. இதை பார்த்த உடனே ஏரோது ராஜா அவனும் பட்டணத்தின் நடுவில் ஒரு மேடையை போட்டு பிரசங்கம் பண்ணினான். வார்த்தையை கேட்ட எல்லாரும் சொன்னாங்க, இது கர்த்தருடைய சத்தம், இது தேவ சத்தம். நாங்க ஆளு யாரு? அப்போஸ்தலர்களை வெட்டி கொண்டவன். அப்போஸ்தலர்களை வெட்டி கொன்னுட்டு மேடைய போட்டு பிரசங்கம் பண்ணும்போது இது தேவ சத்தம், இது தேவ சத்தம் அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தைகளை வைத்து மட்டும் மனுஷனை மதிப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது போதாது. அது யாருனாலும் சரி, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், படிக்கிற இடங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் வெறும் பேச்சை மட்டும் நம்பி யாரையும் மதிப்பிடக்கூடாது. இவங்க நல்லவங்க, வல்லவங்க, பெரியவங்க, உயர்ந்தவங்க, சிறந்தவங்க, நோ, எதுவும் இல்லை. வார்த்தைகளை மட்டும் நம்பி செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
சவுல் ராஜா தாவீது கிட்ட அழகா பேசுறார். தாவீது கிட்ட அழகா பேசுறார். தாவீத வேலையில எடுக்கிறார். தாவீதுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறார். தாவீதுக்கு எல்லாம் செய்யறார். ஆனா கையில பயங்கரமான ஈட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாயில தீர்க்க தரிசனம், கையில என்ன இருக்கு? வார்த்தையை மட்டும் பார்க்க கூடாது, கையிருப்பு என்னன்னு பார்க்கணும். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, சிலர் சொல்லுவாங்க அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு, அவன் வார்த்தை அவன் பேசுறது எனக்கு ரொம்ப சமாதானத்தை தருது. அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா பேசுற பேச்சு எனக்கு போதும்னு தோணுது. கண்ணில போய் சிக்காதீங்க, வாழ்க்கை ஃபுல்லா தப்பவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா தப்பவே முடியாது. வார்த்தைகளை வச்சு மட்டும் நம்ப வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்றார். குணாதிசயம் தீட்டா இருக்கும். தெளிவா சபைக்கு கர்த்தர் சொல்றார், வார்த்தைகளில் நல்லவர்கள் அதிகமானவர்களும் செயல்களில் தீட்டானவர்கள் ஆபத்தானவர்கள். ஆபத்தானவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். சர்ப்பம் யாரையும் கடிச்சு கொதறாது, மெதுவா விழுங்கும். மெதுவா விழுங்கும். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனுடைய அரவணைப்பு பயங்கரமா இருக்கும். அதனுடைய அணுகுமுறை பயங்கரமா இருக்கும். மோசமானது அல்ல, ஆனா முடிவு மரணமா இருக்கும், கண்ணீராக இருக்கும். அதனால் வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயத்தை கவனிச்சு பார்க்கணும் ஆவியானவர் சொல்றார். சவுல் ராஜாவை கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன்? எப்படி? உண்மைதான் கர்த்தர் ராஜாவாக்கும்படி தேடுறார். நீர் விசேஷித்தவர் அப்படின்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்னா, சவுல் சொல்றாரு, ஐயா நான் ரொம்ப சின்ன கோத்திரத்தை சார்ந்தவன், கோத்திரத்துல சின்ன குடும்பத்தை சார்ந்தவன், குடும்பத்திலேயே நான் அற்பமானவன். வார்த்தை பயங்கர தாழ்மை, வார்த்தை பயங்கரமான ஏதோ பதவி ஆசையே இல்லாதது போல. வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இவருக்கு எந்த ஆசையும் இந்த பூமியில இல்லாதது போலவே பேசுறார். எதுவும் இல்லை வார்த்தையில. வார்த்தையை கவனிக்கும் போது பாருங்க, இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிய பென்யமீன் கோத்திரத்தான் நான். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது. இப்படிப்பட்ட வார்த்தை என்கிட்ட பேசாதீங்க, நான் தகுதி இல்லை. இதை கேட்கும்போது இந்த வார்த்தையில பதவி ஆசை தெரியுதா? இல்ல. பண ஆசை தெரியுதா? இல்ல. பகை தெரியுதா? இல்ல. விரோதம் தெரியுதா? இல்ல. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுமா? இந்த சவுல் தான், ஆமென், தன்னுடைய ராஜ்யபாரத்தின் அதிகமான நாட்களும் தாவீதை துரத்தி 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 வேட்டையாடினான். எதுக்கு? பதவிக்காக. பதவிக்காக. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருவன் வந்தான் அப்படின்னு சொன்னது அறிஞ்சவுடனே தாவீதின் மேல் காய்மகாரம் உண்டாயிற்று, பொறாமை உண்டாச்சு, எரிச்சல் உண்டாச்சு. அதனால அசுத்தாவி சவுலுக்குள் பிரவேசித்தது. அதுவும் கர்த்தரால் விடப்பட்ட அசுத்தாவி. பாருங்க, வார்த்தையை பார்த்தப்ப எவ்வளவு நல்லா இருந்து. இதே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சாமுவேல் வர்றப்போ சாமுவேலை பார்த்து சொல்றார், ஐயா நீர் சொன்ன எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டேன்,
சாமுவேல் நீர் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறார். சாமுவேல் வார்த்தையை பார்த்து நம்புறவர் அல்ல. அவர் கேட்கிறார், என் செவிகளில் கேட்கிற சத்தம் என்ன? ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? கீழ்ப்படியல்ல, குணாதிசயம் தீட்டு. அதே அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, ராஜாவா இராதபடிக்கு உன்னை நான் தள்ளிவிட்டேன். தள்ளிவிட்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை பார்த்து மட்டும் நம்பக்கூடாது. குணாதிசயம் ரொம்ப முக்கியம். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். உதாரணமா இன்னைக்கு எல்லாருமே நல்லா படித்தவங்க தானே. வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணுவோம்? கம்பெனி என்ன சொன்னாலும் ஓகே ஓகே, ஆமாம், இந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கம்பெனி வளர்றதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன். டெக்னிக்கல் வேர்டெல்லாம் படித்து வச்சு இன்னைக்கு இன்டர்வியூவே ஏஐயில் தான் நடக்கு. அது தர்ற பதில் தான் நம்ம பதிலாகவே இருக்கு. அப்போது அப்படி இப்படி இப்படி இப்படிம்போம். உடனே சாதாரணமான ஆள் இன்டர்வியூ எடுக்கிறாருன்னா அந்த வார்த்தையெல்லாம் நம்பிடுவார். வேற வழி இல்லை, நம்பித்தான் ஆகணும். கம்பெனி நடத்தணும்னா நம்பித்தான் ஆகணும். ஆனால் அந்த வார்த்தையை பார்த்துட்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நாட்கள் போகும், வர வர தெரியும் ஆள் யாரு. ஒழுங்காக வேலைக்கு வர்றது கிடையாது, சொன்ன வேலையை செய்யறது கிடையாது. ஏதாவது சொன்னால் வாங்க சம்பளத்துக்கு இவ்வளவுதான். ஆனால் இன்டர்வியூவில் எப்படி இருந்தாள், இப்போ இப்படி. வார்த்தை அல்ல நம்மை யாருன்னு நிரூபிக்கிறது, வார்த்தை அல்ல, நம்முடைய செயல்கள். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். வார்த்தையினால் எதுவும் நிரூபிக்கப்படாது. அதனால தான் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படி கிடையவே கிடையாதுல்ல. அவர்களுடைய கனிகளினாலே. வார்த்தைகளை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது. அவர்கள் குணாதிசயங்கள், செயல்பாடுகள், அவர்கள் கனிகள். ஆவியானவர் சொல்றார், ரொம்ப கவனம். வார்த்தையை வச்சு யாரையும் மதிப்பிடாதீங்க. தீட்டானவர்கள் வஞ்சிக்கிறவர்களாயிருப்பார்கள், குணாதிசயங்களில் தீட்டுப்பட்டவர்கள். பாருங்க, திராட்சை பழம் எங்கத்தான் கிடைக்கும்? திராட்சை செடியில தான் கிடைக்கும். ஆமா, அத்திப்பழம் அத்தி மரத்துல தான் கிடைக்கும். முட்பூண்டுல இது ரெண்டுமே கிடைக்காது. காரணம், கனிதான் மரம் எது என்பதை நிரூபிக்கும். நமக்கும் சொல்றேன், நீங்களும் நானும் யார் என்பதை நம்மிலிருந்து வெளிப்படுகிற கனிகளே தீர்மானிக்கும். உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன், நீங்க யார் யாருடைய பேச்சை கேட்குறீங்களோ அந்த நபருடைய கனியே அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தரணும். வார்த்தையை கேட்டு நம்பாதீங்க. நான் அடிக்கடி அநேக நபரை சந்திக்கிறவன், அதிகமான ஊழியர்களை சந்திக்கிறவன், அதிகமான இடங்களுக்கு டிராவல் பண்ணுவேன். இந்த நேரத்துலலாம் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசுவாங்க. ஏன், நம்ம சபை விசுவாசிகள் கூட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு நிறைய விஷயத்தை வந்து பேசுவாங்க. எல்லா வார்த்தையும் நான் நம்பவே மாட்டேன். எல்லா வார்த்தையும் நம்பவே மாட்டேன். எதையும் சீரியஸாக எடுக்கவே மாட்டேன். அதை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் வெளிப்படுத்தணும். கர்த்தர் அந்த நபரை எனக்கு முன்னால் கொண்டு காட்டி உறுதிப்படுத்தணும் அந்த நபர் யாருன்னு. அவ்வளவுதான். வார்த்தையை கேட்டு வேணா அவங்க செவி கேட்க ஒரு வார்த்தை ஜெபித்து அனுப்பலாம், அதுக்காக பொறுப்பெடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சொல்றது உண்மை அல்ல. எல்லாரும் சொல்றது, யாருமே தங்கள் உண்மையை வெளிப்படுத்த சீக்கிரம் விரும்ப மாட்டாங்க, மறைப்பார்கள், மறைச்சு தான் வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றார்,
கனிகளால் அறியணும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டா இருக்கும். ஒருபோதும் மனிதனை அவர்கள் வார்த்தையினால் மதிப்பிடாதீர்கள். அவர்கள் வெளி தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாதீர்கள். அவர்கள் தருகிற வாக்கு தத்தத்தை நம்பி மதிப்பிடாதீர்கள். திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் தந்த இந்த வார்த்தையை சொல்றேன். வார்த்தைகளை கொண்டு மதிப்பிடாதிருங்கள். வெளி தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாதிருங்கள். வாக்கு தத்தத்தை கண்டு மதிப்பிடாதிருங்கள். ஆமென். அந்நிய பாஷையில பேசுறத பார்த்து மதிப்பிடாதீங்க. கைதட்டி ஆராதிக்கிறத பார்த்து மதிப்பிடாதீங்க. வஸ்திரங்களை பார்த்து மதிப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற உபவாசத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க. இது எல்லாம் நடிக்கவும் முடியும். வரங்களை பார்த்து மதிப்பிடாதீங்க. ஒரு மனிதனை மதிப்பிடணும்னா அவனுடைய கேரக்டர், குணாதிசயம், அவனுடைய நடத்தை. ஒரு மனுஷனை மதிப்பிடணும்னா நடத்தை முக்கியம். நன்னடத்தை, குணாதிசயம், நிலைத்தன்மை. பைபிள் காலேஜஸ்ல எக்ஸாம் நடத்தும் போது நான் முதல் எக்ஸாம்ஸ்லயே முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்லுவேன், உங்களுக்கு மதிப்பெண் முக்கியம் அல்ல, உங்களுக்கு மதிப்பு முக்கியம். பைபிள் காலேஜில் வந்துட்டு பார்த்து எழுதுனா எப்படி இருக்கும்? காப்பி அடிச்சா அதுவே ஊழியத்துக்கான ஹிஸ்டரி அந்த நேரத்தில் நான் எழுதி தந்துடலாம். அந்த நபருடைய ஊழியம் எப்படி இருக்கும்னு எழுதி தந்துடலாம். மாற்றமே இல்லை. உள்ள தோற்று போகலாம், பரீட்சையில தோற்று போகலாம், உன்னுடைய வாழ்க்கையில தோற்று போக கூடாது. பிள்ளைகள் கவனிக்கணும். மால் பிராக்டிஸ் பண்ணி கிடைக்கிற வெற்றி அது விஷம். அது ஒன்றுக்கும் உதவாது. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுவது. பெரியவர்களுக்கு சொல்றேன், நாம தவறு பண்ணி சம்பாதிக்கிற எந்த சம்பாத்தியமும் அது ஒன்றுக்கும் உதவாது. அது பறந்து போம். வசனம் சொல்லுது, அது பறந்து போம், நிக்காது, அது தங்காது. பறவை பறந்து போகிற பறவையை போல பெயரும். அது நமக்கு சாபமா இருக்கும். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். நான் ஐஸ்வர்யவான் ஆகிறது முக்கியம்தான். ஆனா எப்படி ஐஸ்வர்யவான் ஆகணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லணும். கர்த்தரால் நான் சீமான் ஆகணும், கர்த்தரால் நான் வெற்றி பெறணும், கர்த்தரால் நான் மதிப்பு பெறணும், கர்த்தரால் எனக்கு நல்ல பேர் வரணும். நல்ல பேர் வாங்கிறதுக்கு எல்லா தவறுகளுக்கும் நான் உடந்தையாக கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில தவறுகளுக்கு ஒத்து போனாலே நல்ல பேர் கிடைக்கும். ஆனா நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான மாணவர்களோடு என் ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, நானும் கள்ளக்குறிச்சியை சார்ந்த பாஸ்டர் டிவிபி ஜான் தாமஸ் 2 பேரும் லீடர்ஷிப்பில் இருந்தோம். நிறைய லீடர்ஷிப்பில் இருந்தோம். அந்த நேரத்தில் சில தவறுகள் சில மாணவர்கள் செய்தாங்க. அதை கண்டிக்க வேண்டியது எங்கள் கடமையாக இருந்தது. நாங்கள் அதை செய்தோம். அது பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? முழு மாணவர்களும் தவறு பக்கம் நின்றார்கள். 250க்கு அடுத்த மாணவர்களும் தவறு பக்கம். இதில் அற்புதம் என்னன்னா, அதிகமான ஸ்டாஃப்ஸும் டீச்சர்ஸும் அந்த பக்கம்தான் நின்னாங்க. தன்னம் தனிமையில் நின்றோம். தன்னம் தனிமையில். ஒன்று தெரியுமா, அந்த அனுபவத்தில் எவ்வளவோ அந்த அப்பவுமே ஆமேன் என்னென்னமோ தீமை செய்யணும்னு முயற்சி எடுத்தாங்க, சொன்னாங்க, சவால் விட்டாங்க. எதுவும் எங்களை அணுக முடியவில்லை. தனிமையில் நிற்க வேண்டி வந்தாலும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் காப்பாற்றப்படுறதுக்கும் தவறு பக்கம் நிற்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல.
உனக்கு கிடைக்கிற மதிப்பெண்ணை விட உன் மதிப்பு முக்கியம். உலக மனுஷன் உன்னை நல்லவன் சொல்றதில்ல. ஒரு நாள் பரலோகம் சொல்லணும், ஒரு நாள் பரலோகம் சொல்லணும், பரலோகம் சொல்லணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு அழைக்கணும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதார் உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிற உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய். அல்லேலூயா. இது ஊழியர்களுக்கு மட்டுமில்லை, எல்லா தேவ ஜனங்களுக்குமான வார்த்தை. அங்கே போகும்போது அவர் அழைக்கணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இங்க உன்னை கள்ளன் கூட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படி கூட்டாதான் உலகம் நமக்கு தகுதியா இல்லைன்னு நமக்கு எண்ணம் வரும் பரலோகத்துக்கு போகணும்னு. உலகத்துல எல்லாரும் பூமியில நீ நல்லவன் வல்லவன் மாமன் அப்படி இப்படின்னு சொன்னா பரலோகத்தை நினைக்க முடியாது. உலகம் எனக்கு தகுதியானதுன்னு சொல்ல தோணும். இந்த உலகம் ஆமென் நம்மை ஆமென் பகைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உலகம் உங்களை குறித்து இல்லாதவைகளை பேசினால் நீங்கள் பாக்கியவான்கள். உலகம் உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உலகம் உங்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, உங்களை தேவாலயங்களுக்கு புறம்பாக்கி உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று நினைக்கும் காலம் வரும். அப்படி நினைப்பு வரும். பரலோகம் அப்படி சொல்லாது. பகைக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தால் கனப்படுத்தப்படுவார்கள். உலகம் உன்னை எப்ப வேண்டான்னு சொல்லுதோ பரலோகம் உன்னை வரவேற்க ஆயத்தமா நிற்கும். ஸ்தேவான் கல்லறைய தொடங்கும் போதே, ஸ்தேவான் மேல கல்லு விழும்போதே சிங்காசனத்தை விட்டு ராஜாதிராஜன் எழும்பி விட்டா. எதுக்கு? வா வா வா, உன்னை வரவேற்க காத்திருக்கிறேன், உன்னை வரவேற்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்ப சத்தமா. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். சந்தோஷம் வருதா? என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். சொல்லுங்க. அவர் பாதம் வீழ்ந்து பணின் ஆனந்த கண்ணீர் வடிப்பு. எந்த நோட்ட ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. ஓ, எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான்
இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான். இந்த உலகத்துல பகையும் இன்னல்களும் துன்பங்களும் பயங்கரமான வார்த்தைகளும் நம்முடைய சொத்து. அது உலகத்துல உண்டு. இன்னல்களும் துன்பங்களும் எப்போ நீங்கும்? இயேசுவை பார்க்கிறது வரைக்கும். இயேசுவை பார்க்கிறது வரைக்கும். அதுவரைக்கும் அநேக உபத்திரவம் பாடுகள் வழியாகத்தான் ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்லணும். அதுதான் நம்மை தகுதிப்படுத்தும். தீட்டான மனிதர்கள் நடுவில் தான் வாழ்றோம், முள்ளுகள் நடுவில் தான் வாழ்றோம். திருச்சபையை பார்த்து அன்னைக்கு வேதத்தில் ஆவியானவர் சொன்னார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல எனக்கு பிரியமானவள் என் மனவாட்டி இருக்கிறார். ஆமென். முள்ளுகளுக்குள்ளதான் லீலி புஷ்பம் போல. டெய்லி நீ குத்துப்படணும், டெய்லி நீ கண்ணீர் சிந்தணும், டெய்லி நீ நெருக்கப்படணும், டெய்லி நீ காயப்படணும். உலகம் அணு தினமும் முன்ன காயப்படுத்தணும். முள்ளுகளுக்குள்ளே தான் லீலி புஷ்பத்தை போல சபை பூமியில் இருக்கிறது. எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறார்? கண்ணீர் நிறைந்த கண்களை போல உடைய புறாவை போல கண்மலையின் சிகரங்களில் வெடிப்புகளில் தங்கி இருக்கிறாள். ஏன்? கொடூரமான கழுகுகள் உண்டு. ஆமென். புறாக்களை, கபடில்லாத புறாக்களை இரையாக்கி கொள்ள, கபடு செய்ய தெரியாத புறாக்களை போன்ற இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளை இரையாக்கி கொள்ள எத்தனையோ வேட்டை பறவைகளும் மிருகங்களும் கண்மலைகளில் இருக்கிற பொழுது விசாலமான இடத்துல புறா இருக்க முடியாது. கண்மலையின் சிகரங்களில் வெடிப்புகளுக்குள் போய் தங்கி கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அடுத்த நிமிஷம் கேரண்டி கிடையாது, அடுத்த நிமிடத்துக்கு உத்தரவாதம் இல்லை. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஏன்னா வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டா இருக்கும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குமா? இந்த உலகத்தில் வாழணும்னா நல்லா கவனிங்க. நான் சாதிச்சுட்டேன், நான் வாழ்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, விசாலமான பாதை அழிவுக்கு போகும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னா தான் நான் கர்த்தரை சார்ந்திருக்க முடியும். தாவீதுக்கு நன்றி சொல்றார். எதுக்கு தெரியுமா? எப்பவுமே கடைசி வரையிலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, அன்னைக்கு தாவீது விழுந்து போனா. பிரச்சனை இல்லாம யுத்தம் அவசியம் இல்லாத ஒரு நாள், அன்னைக்கு தாவீது விழுந்து போனார். அதுக்கு பிறகு தாவீது சொல்றார், எனக்கு சத்துருக்கள் எப்பவும் இருப்பது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஒடிசா மாவட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக குடும்பமாய் தகப்பனும் பிள்ளைகளுமாய் தீக்கொளுத்தப்பட்டார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மிஷனரி அவர்களுடைய மனைவி ஒரு பாடலை பாடினாங்க. தான் வாழ்கையா ஆகுலம் இல்ல, நாளை எந்த விதியில்ல, பாவியெல்லாம் தன் கையில நோர்த்தா ஆயத்ர தன்யமிலோ லோக ஜீவிதம். ஆங்கிலத்தில் because he lives I can face tomorrow, because he lives all fear is gone, because I know, yes I know he holds my future, and life is worth the living just because he lives, because he lives always to my.
இது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோட இருக்கிறதுனால நாளைய நாட்களையும் நான் எதிர்கொள்ளுவேன். அவர் உயிரோட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. ஏன் தெரியுமா? ஆமென். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால என் எதிர்காலம் அவர் கையில் என்பதை நினைத்தால், ஓ, உலக வாழ்க்கை எவ்வளவு அழகானது! எத்தனை பேருக்கு அந்த உறுதி வருகிறது? இதான உலக வாழ்க்கை. அதனால தான் சொல்றேன், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தை ரொம்ப இதமா இருக்கும், ஆனா வஞ்சிக்கிறவனுடைய குணம் ரொம்ப தீட்டா இருக்கும்.